மாற்றம் ஒன்றே மாறாதது, இதயம் என்றும் நிலையானது. Hearts of தமிழ் மக்கள். உங்ககிட்ட நான் இந்த கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். ஆஸ் a HR லீடர், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் இன் தி ஏர்ன்னு தான் சொல்லணும் சார். இப்போ அவ்வளவா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நீங்க ஒரு லீடரா இத எப்படி பார்க்குறீங்க? எப்படி வந்து இத நம்ம அணுகலாம்? ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் இத எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. இத எப்ப நம்மளுக்கு அந்த பல்ப் எரியும்னே தெரியாது. அண்ட் இது கரெக்ட்டு. வி ஆர் பேலன்ஸ்ட். ஆ. மை ட்ராக் இஸ் கிளியர்னா திடீர்னு ஒரு பாம்பு வெடிக்கும் எங்கேயாவது. ட்ரூ. வேலையிலையோ, வீட்லயோ, சொசைட்டிலயோ, யா. பிள்ளைங்கள்லயோ, ஃப்ரெண்ட்ஸ்லயோ, ரிலேட்டிவ்லயோ, சோஷியல்லையோ, Yeah. வேறெவர். Yeah. வெறும் இன்னும் ஏன் சொல்றேனே, ம். நான் கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலைக்கு I'll give one example. ம். கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலைக்கு போயிருக்கேன் Okay. ஃபார் இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ம். எதுக்காகனா என் பயத்தை போக்கணும். ஓகே. அண்ட் ஹெச்ஓடி கேவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. வாவ். உள்ள போகும்போது அவ்வளோ பயமா இருக்கும். ஓகே. மேல் இன்மேட்ஸ் வேர் க்ளோஸ்லி அபவுட் 2000. ஓகே. Female inmates were closely about 70. Oh. This was the number. Same campus, different compound. நிறைய பேர்கிட்ட பேசினேன். என் வீட்டில் கோயம்புத்தூரில் ஒரு யங்ஸ்டர், எங்கள் அண்ணன் வயசு தான், எங்கள் அண்ணனோட ஃபியூ இயர்ஸ் மேபி யங்கர். என் கண்ணு முன்னாடி இவர் ரவுடி டிப்பிக்கலி. அடுத்த ஏரியா ரவுடி அந்த லைன் பார்டரை தாண்டி வந்துட்டாரு. அங்க இருந்த இரும்பு ராட் எடுத்து தலையில் அடிச்சு ஸ்பாட் அவுட். ஓ மை. போலீஸ் ஜீப் வந்தது, ஏறி போயிட்டார். அதெல்லாம் பிக்சர் கண்ணு முன்னாடி பல கொலைகளை பார்த்துருக்கிறேன். கோயம்புத்தூர் யூ நோ ஓகே. so many things I've seen. ஓகே. அதுவும் ஒரு காரணம், அந்த ஊரை விட்டு வந்ததுக்கான காரணம் பயம், ஓகே. சாவு கண்ணுக்கு முன்னாடி, அந்த ஃபியர் ஃபேக்டர். ஸோ அந்த இதில் நான் சென்ட்ரல் பிரிசன் போகும்போது அதே நபரை பார்த்துட்டேன். ஏன்னா எங்கள் வீடு காம்பவுண்ட் வால் ஜஸ்ட் நெக்ஸ்ட் அவருடைய வீடு. ஓகே. ஒரு ஒரு லாரி டிரைவர், ஓகே. எப்பவும் குடிச்சிட்டு இதான். எங்கள் வீட்டில் காடின்னு கூப்பிடுவாங்க, ம். சார்ல்ஸ் காட்வின். என்னுடைய செல்லப்பெயரை கூட தெரிஞ்சிருக்கு அந்த டிரைவர், லாரி டிரைவருக்கு. ஓ மை காட். ஓகே. ஸோ தட் க்ளோஸ் வி ஆர், மீனிங் வீடு. ஓகே. நான் அங்கே இருக்கேன், பயம் ஓரளவுக்கு போயிடுச்சு. பிகாஸ் போலீஸ்லாம் இருக்காங்க, போலீஸ் எப்பவும் இருக்க முடியாது, பக்கத்துலேயே இருக்க முடியாது. ஓகே. ஏதாவது திடீர்னு ஒருத்தர் அடிச்சானா முடிஞ்சுது. ஓகே. டிபிக்கலி தட்ஸ் ஹவ் சென்ட்ரல் பிரிசன் வில் பி, பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓப்பன் தேர். ஓகே. இட்ஸ் லைக்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ஆஃபீஸர்ஸ், ஐ மீன் கார்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன். திடீர்னு ஒரு நாள் அந்த இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். திடீர்னு ஒரு நாள், காடி நீ எங்கே இங்கே? ஓ. எனக்கு இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தது. நான் நினச்சேன் என் காலேஜ் பசங்க தான் யாரோ, பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. திரும்பி பார்க்குறேன் இந்த ரவுடி. ஓகே. வேர்த்திருச்சு. ஓகே. இப்போ ஓடுறதா ஒளிகிறதா, நான் போய் Okay. எங்கேயாவது பண்ணுறதான்னு ஃபேஸ் பண்ணேன். ஓ மை காட். அவர் கேட்டது, பாக்கெட்டில் எவ்வளோ வச்சுருக்க? அண்ணா நான் அங்கே எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புனாங்க, கையில் காசெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. உங்களுக்கே தெரியும் எங்கள் வீட்டிலலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு எதுக்கு காசு? ஓகே. அண்ட் காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்கண்ணா. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேள்வி, நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்டாரா. அவர் நினச்சிட்டார் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு உள்ள ஜெயிலுக்கு வந்தேன். ஓகே. அண்ட் இந்த கேள்வி கேட்டோன்னே அவர் சொன்னார், போய் ஓகே. உன் டீச்சர்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வாங்க. ஆஹா. நான் போய் எங்கே போய் டீச்சர்கிட்ட காசு கேட்குறேன். ஓகே. ஸோ அந்த பயம். ஓகே. யூ ஃபேஸ்ட் யுவர் யா ஃபியர். யா ஐ ஃபேஸ் மை ஃபியர். அமேசிங். பட் நடுங்கிருச்சு. ஓகே. ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ ஃபேஸ்ட். ஓகே. ஏன்னா அந்த ரவுடி 20 வருடங்களோ எத்தனையோ வருடங்கள் கழிச்சு ஏதோ சம் ஆயில் இது ஏதோ முடிச்சு ஓகே. நவ் ஹி இஸ் பேக் ஹோம். ஓ யூ தட்ஸ் ஒன்ட் நைஸ். பிலீவ், வெரி ரீசென்ட்லி ஐ வெண்ட் ஹோம். ஓகே. திருப்பி அந்த பயம் எட்டி பார்த்துச்சு. காரில் தான் Wow. போகிறேன், அப்பா ஓகே. அம்மாவை பார்க்கறதுக்கு லேட் ஈவினிங். ஓகே. அந்த பயம் திருப்பியும் எட்டி பார்த்துச்சு. பட் ஐ வாஸ் வெரி கிளியர் டு ஃபேஸ். வாவ். இன்னுமே அந்த ஏரியா அவர் வீட்டை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் ஓகே. ஒரு ஓகே. ஒரு ஜர்க் இருக்கும்ல, சிறு Amazing. வயதுல இருந்து பார்த்து ஓகே. எவ்வளவோ விஷயங்களை we have seen. And ஸோ அந்த ஃபியர் அப்படின்றது வந்து வெளியில வருவதற்கு we need to face. ஓகே. இல்லை அப்படின்னா இஃப் நாட் நவ் வென் லைஃப் லாங் என்ன தலகாணி வச்சு பெட்ஷீட்டை வச்சு போத்திட்டே தூங்கிட்டு இருப்போமா, நோ. நோ. we will not be able to move on அப்படின்றதுல I'm very clear on, வாவ். so that we just go to the next phase. ஓகே. ஓகே.
இந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் எல்லாத்துக்குமே பொருந்தும்ல சார். எஸ். ஃபேஸிங் யுவர் ஃபியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஏதோ சொல்லிக் குடுக்கும்பொழுது நீங்க அதுக்கு செவி சாய்ச்சிருக்கீங்க. அதுதான் உங்களோட இந்த ஜர்னில நான் பார்க்குற பியூட்டியா பார்க்குறேன் சார். யூ லிசன் டூ இட். நீங்க அத ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. நெறைய பேர் அத பார்த்து பயந்து ஓடுறாங்க. அதுல தான் தே மிஸ் தி பியூட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு தோணுது. ட்ரூ. அமேசிங்கா இருக்கு சார் உங்களோட ஜர்னி அண்ட் இவ்ளோ நேரம் நீங்க பேசும்பொழுது நான் கவனிச்ச விஷயம், நீங்க அழகா அந்த கதைய சொன்னீங்க சார். ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தணும் போல இருந்தது. அது எப்படி நீங்க பண்றீங்க? எங்கள்கிட்ட அத ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். நான் இதுல சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி பேசுறதுக்கே யோசிப்பேன். நான் எக்ஸ்பிரஸ் பண்ணதும் பேசின வார்த்தைகளும் ஓகே, என்டையர் ஸ்கூல் ஜர்னி, ஓகே. என்டையர் டைம் டில் த டைம் ஐ மீன் இப்போ முதல் 20 வருடங்கள் ரஃப்லி அப்பா அம்மா கூட இருந்த நாட்களும் இன்னைக்கு ஏறக்குறைய 2700 மேடைகளுக்கு மேலே ஏறி இருக்கிறேன். அவுட் ஆஃப் மை பேஷன், நாட் ஃபார் ஒர்க், ஓகே, பியூர்லி ஓகே. ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹெச்ஆர் ஃபிட்டானிட்டி, ஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இது அத்தனை லட்சம் மாணவர்கிட்ட பேசி எத்தனையோ ஆயிரம் பேர் மேடைகளில் ஒவ்வொரு தடவையும் பேசினாலும் 5000 10,000 பேரை பேசியிருக்கேன். பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய பல ஓனர்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. எவ்வளவு பேசியிருந்தாலும் 2700 மேடைகள் ஏறியிருந்தாலும் அந்த வீடியோவை இன்னைக்கும் எங்க அப்பா அம்மா பார்த்து இன்னும் அவங்கனால நம்ப முடியவில்லை. ஓகே, ஏன் என்னாலயே நம்ப முடியல. ஓகே, உண்மை அதுதான். ஓகே. இது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு கேட்டா, அகைன் அம்மா சொல்லி கொடுத்த அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. வாய் பேசுற புள்ளதான் உழைக்கும் ம். அப்படின்னு ரொம்ப அதை அண்டர்லைன் பண்ணி, அதெல்லாம் சென்னை வர டைம் சில வார்த்தைகள்லாம் எவ்வளோ பேசியிருப்போம். ஓகே. அவ்வளோதான் அந்த சில வார்த்தைகள். மிதத்துறாத கால் தரையில் இருக்கட்டும், ம், ம், வாய் ம். பேசுற புள்ளதான் பொழைக்கும் அப்படின்றது சொன்னது வந்து அது ஒரு இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது எஸ். அதோட சேர்ந்து மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் 2 இயர்ஸ் ம். பேசாத ஒருவனை பேச வைத்தது ம். டாக்டர் ப்ரொஃபசர் கென்னத் ஜெயசீலன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவர் ஹெச்ஓடியாக இருந்தார். அவர் வெளியில் வந்தார். இப்போ டிசிஎஸ்னுடைய வெரி சீனியர் ஹெச்ஆர் லீடராக இன்னைக்கு இந்தியாவில் இல்லை, வேற ஒரு நாட்டில் பெரிய பொறுப்பில் இருக்கார். அப்போ வந்து ஒரு ஒர்க் ஷாப் நடக்கும். ம். தி எவ்ரி வீக் ட்வைஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் ஹாஃப் டே கைண்ட் ஆஃப் ஒர்க் ஷாப். எல்லாரையும் பேச வைக்கணும். டீம் ஓகே. பில்டிங், கம்யூனிகேஷன், சிம்பிள், ஃபன். கபாலிடா, ஓகே. மைம், ஓகே. கோபி அண்ணன் ஓகே. அவரு ஓகே. அதுல ஒரு பெரிய பார்ட் ஓகே. ட்ரைனிங் எடுத்தார். வாவ்! ஹவு த்ரூ எமோஷன்ஸ், ஹவு த்ரூ பாடி லாங்குவேஜ், ஹவு த்ரூ எக்ஸ்பிரஷன்ஸ் யூ கம்யூனிகேட், ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் வாவ்! அண்ட் ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். வாவ்! அவங்களுக்கு கண்டிப்பா நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பார்த்தாலே, ஏன்னா திடீர்னு ஏர்போர்ட்ல இருக்கேன். ம். மைம் கோபி அண்ணா சில வாரங்களுக்கு முன்பாக, சில மாசத்துக்கு முன்னாடி, பல வருஷத்துக்கு அப்புறம் அண்ணனை பார்க்குறேன். ஓகே. எனக்கு அவ்வளோ ஆச்சரியம். பேசுவாங்களான்னு தெரியல. பிகாஸ் இன்னைக்கு அவர் இருக்கிற உயரம், ஓகே. இந்த பிரபலம் அண்ட் நோ வெரி பிஸியஸ்ட் பர்சன் இஸ் வெல். ட்ரூ. அவரை திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பி. எல்லாரும் பார்க்குறாங்க அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு. அண்ணன்ட்ட தயங்கி போனேன். ஓகே. அண்ணா என்ன ஞாபகம் இருக்கா தெரியலையே அப்படின்னாரு. சொன்னேன் 2024 2004 ஓகே. எம்சிசி ஓகே. ட்ரைனிங், ம்ஹ்ம். ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், யா. ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். யா. பிடிச்சிக்கிட்டார். ஓகே. யார் பேட்ச் நீ? ஓகே. அப்போ சொன்னேன் கென்னத் சார். ம்ஹ்ஹ்ம். என்னுடைய ஃப்ரெண்ட் நிம்மி, பிரென்லின் 2 பேரை சொன்னோன்னு பிடிச்சிக்கிட்டார். வாவ்! முடி, தாடி, அடையாளம் தெரில அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது ஓகே. ஒன்ட் ஓகே. பிலீவ், போய் இறங்கி கோயம்புத்தூர்ல போற வரை என்னை வண்டி ஏற்றி விடுற வரை ஓகே. இட் வாஸ் லைக் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல். ஸோ ஹவு பவர்ஃபுல் இஃப் வி கம்யூனிகேட். ட்ரூ. ட்ரூ. ஏன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ட்ரூ. பண்ணல அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இட்ஸ் அபவுட் நாட் அபவுட் குட் ஸ்பீக்கர், பேட் ஸ்பீக்கர். நல்லா கம்யூனிகேட் பண்ணுறோம், நல்லா ஸ்டோரி பண்ணுறோம், ப்ராக்டிஸ். ம்ஹ்ம். 2700 மேடைகள் என்ன அதுக்கு பயங்கரமாக தயார் பண்ணிருந்துச்சு. மேபி நீங்கள் சொல்லும் போது இப்போ தான் எனக்கு புரியுது. ஓகே. ஏன்னா 2700 மேடைகள்ன்றது 2700 ட்ராவல். அப்பா! ராத்திரி நைஸ். பகல் ஓகே. 20 நிமிஷம் 10 நிமிஷம் 30 நிமிஷம் பேசுறதுக்கு 48 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பேன் நான். ஓகே. பஸ்ஸில், ட்ரெயினில், வீட்டை விட்டு போய் சாப்பாடு இல்லாமல் தொண்டை தண்ணி கிளிய யா. போய் நின்று பேசி, பட் ஒர்த் Worth. இன்வெஸ்டிங். எஸ்.
இன்னைக்கு திரும்பி பார்க்க. ஏன்னா அதுதான் என்னுடைய ஒர்க் பிளேஸ்க்கு கான்ஃபிடென்ஸையும் கொடுத்தது. வாவ்! வாவ்! ரைட், பிகாஸ் ஐ நீட் டு மீட் லீடர்ஸ், ஐ நீட் டு கனெக்ட் வித் பீப்பிள். Yeah. பல மனிதர்களை புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த ஜென்ரேஷன் எங்க நோக்கி வந்துட்டு இருக்குன்றதுக்கு நான் ரெடி ஆகலாம். Yes, yes. There is a selfish reason as well, or somewhere it's interconnected. True. So art of storytelling, art of communicationன்றது வந்து ப்ராக்டிஸ். என்னைக்காவது எங்கேயாவது ஏதோ ஒரு விதத்தில் உன்னை கொண்டு போய் நிறுத்தும். Okay. ஏன்னா இன்னைக்கு யாருக்கு டைம் இருக்கு? True. நான் சொல்ல வேண்டியதை சில நொடிகளில் சொன்னா தான் முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னும் போது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், திடீர்னு எனக்கு வந்து நம்மளுடைய மாண்புமிகு சீஃப் மினிஸ்டர் அவருடைய மீட்டிங் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். Okay. யூ ஒன்ட் பிலீவ், லாஸ்ட் ஒரு அக்கேஷனில் மீட் பண்ணப்போ Okay. கிடைத்த அந்த 30 செகண்ட்ல ஆர்ட் Okay. ஆஃப் கம்யூனிகேஷன், Yes, yes. அடிஷ்னல் அடுத்த 90 செகண்ட்ல Okay. ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். I gave one classic example to him. He was very impressed. Wow. உதயநிதி ஸ்டாலின் Okay. சார், அந்த மாதிரி பல மினிஸ்டர்ஸ். Okay. Okay. So, how powerful it is when you practice and use that communication, because you don't know when you will get an opportunity. True. And you will not know whether you will have it, you will again get that opportunity. True. எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும், நாளைக்கு திடீர்னு திருப்பியும் அந்த ஒரு வாய்ப்போ கிடைக்கல அப்படின்னா தென் அப்புறம் யோசித்து என்ன பிரயோஜனம்? ஐ திங்க் ப்ராக்டிஸ் அது ஒன்று. ரெண்டாவது, பிக் ஆர் ஸ்மால், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். Yeah. எதுக்கு பண்ணுற, யாருக்கு பண்ணுற, Mm. ஒருத்தர்னாலும் கிவ் யூர் பெஸ்ட். Okay. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிஸுங்கன்றது ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சின்னதோ பெருசோ, இன்னுமே எனக்கு அது ஒரு ஹேபிட்டு. Okay. நீ ஓப்பனாகவே சொல்கிறேனே, Mhm. ஒரு ஸ்பீக்கராக பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்கிற ஒரு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எது பெரிய ஈவெண்ட், Mm. Mm. எது இம்பார்ட்டன்ட், ஆர் ஃபார் வாட் எவர் ரீசன், True. they'll be like calendar டென்டேட்டிவாக பிளாக் பண்ணியிருக்கேன், Yes. வருவேன் வரமாட்டேன்னு தெரியாது, அடுத்தது இது பண்ணல. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. Okay. ஸ்மால் ஆர் பிக் தான் சொல். நம்மளை ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, பர்பஸ் இன்டென்ஷனை பார்ப்பேன், ஆடியன்ஸ் பார்ப்பேன், Okay. அவ்வளோதான். I'm there. அப்படிதான் எனக்கு சார்ல்ஸ் சார் வந்தாங்க. நான் இன்டர்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் நிஜமா திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். நான் சார் கிட்ட கேட்ட உடனே ஹி அக்செப்டட். டு பி ஹானஸ்ட், அவரை வந்து நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன். லிங்க்டின்ல தான் அவரோட நான் கனெக்ட் பண்ணேன். அவரை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பேட்டி எடுக்கிறது மேடையில் வந்து அன்னைக்கும் சொல்லியிருப்பாரு. முடிஞ்சாலும் அந்த கிளிப்பிங்கை நான் அட்டாச் பண்ணுறேன். I remember. கால் தரையில் இருக்கணுங்கிற வார்த்தை நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஹீ இஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன் டூ. அண்ட் மேபி டைம் பிஸியாக நீங்கள் ஓடிட்டு இருப்பீங்க. லிங்க்டின்ல நிறைய மெசேஜஸ் நீங்களும் அவருக்கு வந்து பண்ணியிருக்கலாம். பட் இஃப் இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக சார் வில் பி அட்ரெஸிங் இட் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். சார், as you said, அந்த பொறுப்பையே வந்து பவர்ஃபுல்லாக மாற்றுறது ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் இல்லையா? Absolutely, yes. அண்ட் இட்ஸ் ஸோ அமேசிங். அண்ட் கடைசியாக இவ்வளோ விஷயங்களுக்கு காரணம் நீங்கள் உங்களுக்காக கிரியேட் பண்ணிக்கிட்ட அடையாளம். அண்ட் சாரோட 2 வரிக்காக லிங்க்டின்ல பார்த்தீங்க அத்தனை லைக்ஸ் வரும். ஹீ இஸ் அ ப்ரொஃபஷனல். ஸோ லிங்க்டின்ல அவ்வளோ என்கேஜ்மெண்ட் இருக்கிற ஒரு வாய்ஸ் அப்படின்னா நம்ம சார்ல்ஸ் காட்வின் சார் அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட நம்ம அடையாளம் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். பிராண்டிங், த ஆர்ட் ஆஃப் பிராண்டிங், ப்ளீஸ். பிராண்டிங் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஃபியூ திங்ஸ். Okay. ஒன்று, டோன்ட் ட்ரை டு செல் யுவர் செல்ஃப். ஓகே. நோ, ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். ஓகே. அதுக்கு பல வழிகள் இருக்கு. True. வி கேன் நோ ஹார்ம் as well. True. ஐம் நாட் டிஸ்கரேஜிங், பட் ஆர்கானிக்காக when you create your own identity, a brand will evolve by itself. தானாகவே உருவாயிரும். True. இப்போ டேக் மை எக்ஸாம். ம். ஓட்டு வீடு, சாதா வீடு, படிப்பு வரல, ஃபெயிலு, காலேஜ் வந்தாச்சு, பிஜி வந்தாச்சு, 38 நிறுவனங்களில் பண்ண இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் எனக்கு இவ்வளவு கை கொடுத்துச்சு. கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. கான்டெக்ஸ்டுவல், ரிலவெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். ஒரு பரோட்டா மாஸ்டருக்கு என்ன கட் ஃபீல் இருக்கும்? ம், 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 வேலை உறுதி, எனக்கு தெரியும் தொழில். ம். நான் போயிட்டேன் அப்படின்னா ஒரு 100 கஸ்டமர் முடிஞ்சுது. ஒரு True. மாசம் இழுத்து சாத்தி அடுத்த பரோட்டா மாஸ்டர் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். True, true. ஸோ ஐ பிலீவ்ட் ஆன் ஸ்கில். Okay. லெட் யுவர் இன்டென்ஷன் பி ஆன் த பர்பஸ். அதுதான் பிராண்டா எவால்வ் ஆகும். Amazing. 100% பர்பஸ். நெவர் டேக் யுவர் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கிராண்டட். Amazing. ஒரு ட்ரெஸ்ஸிங்கே எடுத்துக்கோங்களேன். அது என்ன சாவு வீட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங்கு, கல்யாண வீட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங். நான் Yeah. தப்பா எதுவும் சொல்ல. Okay. பட் ஆனாலும் இதுக்கு எல்லாமே கொஞ்சம் யோசித்தா போதும்னு சொல்கிறேன். காமன் சென்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. Okay. பட் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பண்ணோம்னாலே வில் பி ஏபிள் டு
இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்கல்ல. True. இந்த இடத்துக்கு ஒரு சாவு வீட்டுக்கு இந்த ஊர்ல கோட் சூட் போட்டோம்னா அசிங்கமா கட்டுருவாங்க. True. அதுவே வெளிநாடுகள்ல போனோம்னா மரியாதை. உண்மை. ரைட் when somebody is no more அப்படின்றது. ஸோ இட்ஸ் மோர் லைக் இட்ஸ் நாட் அபவுட் பிராண்ட், இட்ஸ் நாட் அபவுட் நல்ல ட்ரெஸ்ஸிங் காஸ்ட்லி. இந்த கிவ் யூ பெஸ்ட் சிம்பிள். அமேசிங் சார். பிகாஸ் அது பர்பஸ் சொன்னேன். Okay. ரெண்டாவது கிவ் யூ பெஸ்ட் இன் எவ்ரி ஃபார்ம். சின்னது பெருசுன்னு இல்லாமல் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுதான் என்னுடைய கடைசி மேடை. ரைட், இதுதான் என்னுடைய கடைசி. இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, வேலை தேடுறவங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, உனக்கு ஒரு 0.1 டவுட் இருந்ததுனாலும் 99% 0.99% கான்ஃபிடன்ஸ் இருந்து 1% டவுட்னாலும் ப்ளீஸ் டோன்ட் கோ ஃபார் தட் இன்டர்வியூ. ஓகே. ஐம் சீரியஸ். ஓகே. ஏன்னா நீ டவுட் பண்ணுற, ஓகே. ஏதோ ஒரு காரணத்தில் யாரும் பிடிக்கல, போய் பார்த்துக்கலாம். ம். ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற? உன் டைம் வேஸ்ட்டு, ஓகே. அவங்க டைம் வேஸ்ட்டு. அங்கே ஒரு 10 பேர் இன்டர்வியூக்கு உட்காந்துருப்பாங்க. ம். எதுக்கு? ஓகே. ஏன்னா ஒரு பிராண்ட் அங்கேயே கிரியேட் ஆகுது. ஓகே. நீ போவ, பேரை கெடுத்துட்டு வருவேன், ஓகே. காலேஜ் பிராண்ட் இழுக்குது. Okay. ஓ இவன் இந்த ஊர் பையனா? Yes. வி ஹேவ் எ லேபிள். Yes. இந்த ஊர், இந்த Yes. ஸ்டேட், இந்த ரீஜன், Yes. இந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், இந்த Yes. பெல்ட். True. I'm sharing with facts True, sir. and stats. ஸோ உன்னால ஒரு அடையாளத்தை, உன் அடையாளத்தை இல்லை, உன் ஊர் அடையாளத்தையே மாற்றுறதுக்கு நீ ஒரு விதையா இருப்ப. நான் ரொம்ப ஆழமாக நம்புறேன். Okay. இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தாலே அதுக்குன்னு ஒரு மண் வாசனை இருக்கு. True. ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கும்ல. அதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விதத்தில் அது இன்டர் கனெக்டட். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் பர்பஸ், செகண்ட் இஸ் யோர் இன்டென்ஷன் அலாங் வித் கிவிங் த பெஸ்ட். அதோட சேர்ந்து மூணாவது, இட் வில் டேக் அ லாங் வே டு கிரியேட் யுவர் பிராண்ட். True. True. டோன்ட் டேக் கிராஸ் Yes. ஷார்ட்கட்ஸ். Yes. வர்த்தேல். Yeah. எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ம். நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், ஒரு வீட்டில் இருக்கேன், வெளியில் நைட்டு 10 மணிக்கு வெளியே போகிறேன். வரும்பொழுது என் பையனுக்கு அப்போ 4 வயசு 3 வயசு இருக்கும். லேட் ஈவினிங் வரும்போது 11:45 சென்னையில் யாரா சிக்னலில் வெயிட் பண்ணுறது? ஐவ் டன் தட். நோபடி இஸ் பர்ஃபெக்ட். அவன் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, சமாளிக்கிறேன் அப்படின்னா அசிங்கம். Okay. ரைட். அதுக்கு நான் பர்ஃபெக்ட் கிடையாது. எவ்ரிபடி இஸ் ஹியூமன். பட் டேக் சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு ஹாவ் தட் இன் யுவர் ஜீன். Okay. ரைட். கோவிட் டைம் சிம்பிள். நோ கேமரா Yeah. வீட்டில். நான் எப்போ எந்திரிக்கிறேன், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேனா, வேட்டி கட்டியிருக்கேனா, குளிச்சிருக்கேனா, குளிக்கலையா அப்படின்னு பெருமைக்காக சொல்ல பிரியா. குளிக்காமல் ஒரு நாள் கூட கோவிட் டைம் நான் ஒர்க்குக்கு ஆஃபீஸ், ஏன்னா அது புனிதம், அது கோயில். Okay. Okay. எனக்கு வாழ்க்கையும் எனக்கு பிடிச்ச வேலையும் கரும்பு தின்ன கூலியான்னு சொல்லுவான்ல, Okay. அப்படி கிடைச்ச ஒரு வேலையும் தொழிலும் ஏதோ ஒன்று. அது 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 நம்மளுடைய லைஃப் பார்ட் ஆஃப். குடும்பம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். True. வேலை ஏதோ ஒன்று யாரோட கொடுக்குறாங்கன்னு நினைக்க முடியுமா? என்னால் முடியல அப்படி. ரைட். கிவ் தட். பிகாஸ் அது பேஷனோட சேர்ந்தது, Okay. உன்னுடைய லைஃபோட சேர்ந்தது, உன்னுடைய ரத்தத்தில் ஊறினது. நீ யாருன்ற அடையாளம் எப்படி வருது? கண்டிப்பா. ஹெச்ஆர்னு ஒன்று வருதா, நம்மளுடைய ஆர்கனைசேஷன் பிராண்டுன்னு ஒன்று வருதா, அதோட எந்த வீடுன்னு தெரியல, எல்லாம் கலந்தது தான். பட் ஆனால் மெயின் இது என்ன? கீழே ஃபர்ஸ்ட் லைன் வருது இல்லை, என்ன வேலை செய்கிற, ம். அதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் வேலை செய்கிற. True. True. ரைட். அதை வச்சே எடை போட்டுருவோம் நம்மலாம். உண்மை. உண்மை. ஸோ ஒரு அடையாளம்ன்றது செதுக்கு. ட்ரை டு இம்ப்ரூவைஸ். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள், ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்லி டு 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 கன்க்ளூட் த மெயின் பார்ட். கிவ் யுவர் பெஸ்ட் ஈவன் இன் ஸ்மால் திங்ஸ். Yes. பெருமைக்காக சொல்ல, எல்லாருமே ஹியூமன். சம்டைம்ஸ் வி மேக் எரர், வி மிஸ். 2700 ஈவெண்ட்டில், 2700 ட்ராவலில் ஒரு ஈவெண்ட்டுக்கு கூட 10 மணி ஈவெண்ட்டுக்கு 10:01க்குன்னு போனதில்லை. Really, sir? ரியலி. Wow. ஜஸ்ட் மிஸ் ஆகி ஒரே ஒரு ட்ராவல் மட்டும், Ah. ஒரு தர்ம சங்கடமான ஒரு காரணனால ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன், Okay. ஃப்ளைட்டு கேட்டுக்கு போயிட்டேன். Okay. ஃப்ளைட் கேட், Okay. ஃப்ளைட்டோடைய அந்த இதுக்கு அந்த அந்த செக் டிக்கெட் வாங்கி உள்ளே போனோம்ல, Okay. அந்த பாயிண்ட்டுக்கு போட்டேன். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டோர் க்ளோஸ்ட். Oh my God. என்னென்னமோ பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். அடுத்த நாள் காலையில் ஏறக்குறைய 5000 பேரை திருச்செங்கோடில் அட்ரஸ் பண்ணோம். Oh my God. நான் தான் கூட இன்னொரு 8-9 பேரை கூப்பிட்டு போகிறேன். அவங்கெல்லாம் ஃப்ளைட்டில் இருக்காங்க. Oh my God. அடுத்த நாள் காலையில் போனோம்னா போய் சேர முடியாது, காலையில் ஃப்ளைட் இல்லை. Oh my God. என்ன பண்ணுறதுன்னு தெரில. Okay. ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப் 2700 ட்ராவலில் Okay. எனக்கா என்னானாலும் போய் ஆகணும் அப்படின்னு. தென் கால்டு கேப். என்ன பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டேன், மீனிங் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன். என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் Okay. திடீர்னு அங்கேருந்து வெளியில் வராங்க.
ஓ! எனக்கு புரியவே இல்ல. டைம் பாருங்களேன். அவங்க 2 பேர் வராங்க. நீ எங்க இங்க? ஃப்ளைட்ட மிஸ் பண்ணிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு ஓகே, கேப் ஒண்ணு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். டூ ரீச் திருச்செங்கோடு ஆன் ரோட். அடுத்த நாள் ஓகே, காலையில போய் சேர்ந்துரணும். ஓகே, அங்க 10 மணிக்கு மேடை ஏறணும். தென் அப்படி இப்படின்னு சமாளிச்சு, தென் லாஸ்ட் ஃப்ளைட் வேற அது. ஓகே. நோ ஃப்ளைட்ஸ் நெக்ஸ்ட். ஓ மை காட்! அப்புறம் அவங்க வெளியில போனவங்க என் கூட வந்து உட்காந்து டைம் கொடுத்து 1 ஹவருக்கு மேல உட்காந்து சாப்பிட வச்சு, பேசி இது பண்ணி அதுக்குள்ள அ ஏன்னா லாங் டிராவல் டக்குன்னு ஒரு கேப் வரணும். ஓகே, வந்தது. போய் சேர்ந்துட்டேன். ஓகே. ஸோ டேக்ஸ் தட் எஃபோர்ட். 2699 மேடைகள் நீங்க சரியாக போனீங்க. இதுக்கும் போயிட்டேனே. இதுக்கும் போயிட்டீங்க. மேபி பட் டிராவல் கொஞ்சம் நான் டிராவல் இது மட்டும் பண்ணி கஷ்டமா போயிட்டேனா இருந்தது. இருக்கும். பட் ஓகே. சி பா! இட்ஸ் மோர் அபவுட் 2700 தடவை. அமேசிங் சார். இட்ஸ் பியூர்லி அபவுட் இன்டென்ஷன், இன்டென்ஷன். பர்ப்பஸ், ஓகே. கிவ் யுவர் பெஸ்ட். சம்டைம்ஸ் இயற்கை கொடுக்காது, கை கொடுக்காது, காலம் கை கொடுக்காது, ட்ரூ. ஏதோ ஒரு குடும்ப சூழல் கை கொடுக்காது. அது வேற. யா. அது யாராலும் தடுக்க முடியாது. ஸோ தட் இஸ் ஹவ் அ பிராண்ட் கிரியேட்ஸ். அதுதான் உங்களுடைய அடையாளம். ட்ரூ. ரைட். வீட்டில் ஏதோ ஒன்று என்னுடைய நெய்பர் என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் என் பிள்ளைகளை பற்றியும் நல்ல சாட்சி சொல்ல முடியுமா? சிம்பிள். ஓகே, ஓகே. நான் மேடையில் 4 பேசிட்டு ம். நான் வீட்டில் எப்படி பேசுகிறேன் அப்படின்றது என்னுடைய பக்கத்து நெய்பருக்கு தெரியும். ட்ரூ. உண்மை சார். ரைட். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக நீ வேஷமா இருக்கணும், இது பண்ணணும்லாம் சொல்ல. ஓகே. மேக் தட் நல்லா நம்ம ஒன்றும் பெரிய செயின்ட் எல்லாம் கிடையாது. True. நோ. Yeah. என் வீட்லேயும் கத்துவேன். என் வீட்லேயும் பசங்க இருக்காங்க. நானும் சம்டைம்ஸ் கோ அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். எவ்ரிபடி இஸ் ஹியூமன் பீயிங். பட் யுவர் நேம் ஐடென்டிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் எவர். எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, என் பக்கத்து வீட்டு நெய்பர், ரீசன்ட் நெய்பர், பல வருஷம் நெய்பர், என்ன காரணம்னே தெரில, 6 வருஷமா எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஓகே, ஓகே. அவங்களுடைய பேரன் பேத்தி பிறந்தாங்க. ஓகே. கோவிட் டைம் இந்த டைம். எங்கள் வீட்டில் நான் எப்பவுமே வந்து தண்ணி கேன், குடிக்கிற கேனில், ஓகே, ஏன்னா அந்த கேன் வாங்கி தான் குடிக்கணும். வச்சிருக்கும் போது எப்பவுமே வந்து கடைசி கேன் வேற வெயிட் பண்ண மாட்டேன். ஓகே. ஐ என்ஷூர் தட் நோ, பிகாஸ் தண்ணி வேற எது இல்லைனாலும் இருந்துடலாம். பேசிக் வாட்டர் ஃபார் லிவிங் இல்லை அப்படின்னா. அவங்க வீட்டில் வந்து கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கோவம் வந்தது, டு பி வெரி ஃப்ராங்க். 6 வருஷம் நம்மளை பார்த்து நம்மளை ஒரு எல்லாத்துக்கும் குறை பேசி நம்மளை வந்து ஒரு மாதிரியே ட்ரீட் பண்ணி என்ன காரணம்னே தெரியாது. ஓகே, பட் டுடே வி ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, I'll give an other classic example. ஓகே. 38 இன்டர்ன்ஷிப் பண்ணனா, ம். இன்டர்ன்ஷிப் பண்ணதில் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல், ஐ டோன்ட் Okay. வாண்ட் டு நேம். ஓகே. அதில் சீஃப் ஜெனரல் மேனேஜர், ஹெச்ஆர், பிக் ஓ. ஷாட். அவரை பார்க்கலாம் முடியாது. ஓகே. 3 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணதுக்கு அவருக்கு தேங்க்யூ சொல்லணும்னு 2:30 மணிக்கு கதவை தட்டிட்டு போகிறேன். அந்த ஸ்டார் ஹோட்டலில் சச்சின் டெண்டுல்கரை பார்த்துருக்கேன், ராகுல் திராவிடை பார்த்துருக்கேன், பல செலிபிரிட்டிஸை பார்த்துருக்கேன், பல பொலிட்டிஷியன்ஸை பார்த்துருக்கேன், பல ஃபிலிம் ஸ்டார்ஸை பார்த்துருக்கேன். யூ ஒன்ட் Okay. பிலீவ், ஐ எம் டெல்லிங் யூ, எவ்ரி ஃப்ரைடே அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற ஸ்டார் ஹோட்டலுடைய எம்ப்ளாயீஸோடைய பர்த்டே செலிப்ரேஷன் நடக்கும். அன்னைக்கு Okay. பயங்கரமான ஃபீஸ் நடக்கும். ஓகே. அன்னைக்கு அந்த ஹோட்டலில் யார் செலிபிரிட்டி இருக்காங்களோ அவங்க கெஸ்ட்டாக வருவாங்க. ஓ. அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அந்த வாவ். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜெனரல் மேனேஜருக்கு தேங்க்யூ சொல்லணும்னு 3 மாதம் கழிச்சு அவர் கதவை தட்டுறேன். அவர் யூஸ் பண்ண வார்த்தை, இந்த ஓ. வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். ஓகே. யூ பிளட்டி டேஷ், Huh. யூ பீப்புள் கம் அண்ட் ட்ரபிள் அஸ், யூ பீப்புள் ஆல்வேஸ் கம் ஹியர் அண்ட் ட்ரபிள் அஸ். Oh my God. என்ன நினைச்சு சொன்னாருன்னு தெரியல. ஓகே, கட் த ஸ்டோரி ஷார்ட், பிராண்ட் ஓகே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழுக வந்துருச்சு. Oh my God. கென்னத் சார் கூப்பிட்றேன், என்னை இந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ஆட்டோக்காரர் கூட என்ன அந்த மாதிரி சொன்னதில்லை. மீனிங் நாட் டு, ஓகே, ஏன்னா ஓகே. என்னோட இன்டென்ஷன், மீனிங் என்னுடைய புரிதல் கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது இந்த லாரி டிரைவர், ஆட்டோ டிரைவர்லாம், பட் எவ்வளோ தங்கமானவங்கன்னு அவங்க கூட பேசி பழகும் போது தான் Yes. மை மைண்ட் செட் கட் சேஞ்ச். அப்படி இருக்கும்போது அவர் சொன்னார், அவருக்கே ஞாபகம் இல்லை, இப்போ கூட சொல்லி காமிச்சேன், ம். சார்ல்ஸ் நெவர் எவர் ரியாக்ட், ஜஸ்ட் ரெஸ்பாண்டுன்னாரு. ஓகே. இவர்கிட்ட போய் நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறது, திட்டார் சார், நான் அழுகிறேன் ஓகே. நடு ரோட்டில், Oh my God. நுங்கம்பாக்கத்தில். ஓகே. டுடே வி போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். Oh my God. ஆண்களுக்கும் கண்ணீர் சொந்தமானது. ஆனா அது வாழ்க்கை கண்ணீர் ஒரு வட்டம். கம்பீரமாக்கிறது உங்களை. வாழ்க்கை ஒரு வட்டம். ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு இது பண்ணிட்டாரு, கோவம் தான். ஓகே. அதுக்கு என்ன பண்ண? ரியாக்ட் பண்ணல நீங்க. Amazing. டோன்ட் ரியாக்ட், ஜஸ்ட் ரெஸ்பாண்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள், எலிமெண்ட். உன்னை நீயே கிரியேட் யுவர் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஏன்னா amazing. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுன்னு இருந்தது, இன்னைக்கு செத்தா இன்னைக்கே பாலுன்னு இருந்தது. ஓகே. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கோவிடும் இன்க்ரீஸ் ஆகிற காலத்தில் True. இன்னைக்கு செத்தா இப்போ பாலுன்னு, இன்னைக்கு புதைச்சிட்டு போய் அடுத்து பிரியாணி சாப்பிட்றது தான் யதார்த்தம். True, true, தட் இஸ் ஹவ் ரியல். பட் பீப்புள் வில் திங்க் அபவுட் அஸ், Yes. see our good deeds. எனக்கு என்ன ஒரே ஒரு ஹாப்பினஸ்னா, என் வாழ்க்கையில் அடைஞ்சது, ஃபீனிக்ஸ் மால் போகிறேன், ஓகே. கல்யாணம் ஆகுது, Okay. எத்தனையோ மேடைகள் ஏறிட்டேன், குடும்பத்தில் அங்கீகாரம் கிடைக்காது.
ஐம் பீங் வெரி ஓப்பன். ஓகே. அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே. எதுக்கு பண்ணுறேன்? புள்ள குட்டி இருக்கு. எஸ். ஊரில் போகிறவங்க வரவங்கலாம் நம்மளை வீட்டில் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ம். உன் புருஷனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ஓகே. சம்பாதிக்கிறதுக்கு போனால் பரவாயில்ல, அதுக்கு தான் நல்ல வேலை இருக்குது. ஆ. சனிக்கிழமை வீட்டில் இருக்க வேண்டியதானே. ஓகே. ரைட், ஹி கம்ஸ் பேக் ஒன்லி பை சண்டே. ஓகே. பை இஸ் நாட் ஸ்பெண்டிங் டைம் அட் ஹோம். அண்ட் வாரமானாலும் வீக் டேன்னு எங்கேயாவது ஈவெண்ட் போயிடுறதுன்னு. ஃபீனிக்ஸ் மால் இருக்கு. ஓகே. ஒரு நபர் குடும்பமாக சூசைட் பண்ணுறதுக்கு ஹி ட்ரைட். ஒன் ஆஃப் மை எம்ப்ளாய் ஃப்ரம் ஓகே. மை ப்ரீவியஸ் கம்பெனி. ஓகே. அந்த ஒரு அட்டம் திடீர்னு அங்கே வந்து குடும்பத்துக்கு முன்னாடி, அவருடைய குடும்பத்துக்கு முன்னாடி தேங்க் பண்ணார். எனக்கு அவருடைய முகம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. ஓகே. அண்ட் ஹி செட், சார்ல்ஸ் ஞாபகம் இருக்கா, நாவலூரில் இருப்பேன், ஜிஎஸ் OMR ரோட்டில், அங்கே 5:45 பஸ்ஸை பிடிச்சி வரணும் சிட்டிக்கு. ஓகே. அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. 8 மணி பஸ்ஸு, 10:15 நான் வரணும், அதையும் மிஸ் பண்ணிட்டேன். ம். அந்த ஒரு நபர் என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுனால, என் பிஸ்னஸ் யூனிட் கூட கிடையாது, ஓகே. யாரோ ஒருத்தர் செக்யூரிட்டி அவர் சூசைட் பண்ணுற கேம்பஸில் பண்ணுறதை பார்த்து, முயற்சி பண்ணதை பார்த்து அவரை நிறுத்தி, ஓகே. யாரோ இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, சார்ல்ஸ் இஸ் ஸ்டில் தேர், வெரி நைஸ் பர்சன், ஓகே. சின்ன பையனா, ஓகே. போய் பேசு, ஓகே. வைரன் டியூன் அப்படின்னு என்னை கூப்பிட்டு வராங்க. ஐ ஸ்பெண்ட் டைம் வித் நான் எதையும் யோசிக்கல. ம். அன்னைக்கு நைட்டு வரேன், வீட்டுக்கு எங்கே போய் தங்குறதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு சூழல். ஏன்னா ஓகே. பெரியப்பா பெரியமா இருந்தாங்க, அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண முடியல. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். ஓகே. அப்போது ஃபீனிக்ஸ் மால் போனப்போ ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த நபர் குடும்பத்தோட வந்து இன்னைக்கு நான் உயிரோட இவ்வளவு நல்லா இருக்கிறேன் அப்படின்றதுக்கான காரணம் ஒன்லியும். இது ஓகே. பாருங்களேன், 2 குடும்பத்தினுடைய அடையாளம். அவர் என்ன இப்போ கோ த்ரூ பண்ணிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாது. தெரியாது. ஏன்னா எவ்ரிபடி கோஸ் த்ரூ அண்ட் பட் இருந்தாலும் அந்த வார்த்தை ஓகே. அண்ட் நான் இத்தனாயிரம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மேடைகள் இருந்தாலும் வீட்டுக்கு காமன் மேன், அப்பாவாக, Yes. ஹஸ்பண்டாக, அந்த HR, பப்ளிக் ஸ்பீக்கர், அந்த பிரபல், அதெல்லாம் இங்கே ஒன்றும், அதெல்லாம் Yes. வெளியில் கழட்டி போட்டு Yeah. காம்பவுண்ட் வெளியே வச்சுட்டு வந்துரு. Yeah. ரைட். ஸோ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது தான் பல வருடங்கள் ஆச்சு என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய மக்கள் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூன்னு சொல்கிறது. Wow. இட் டுக் so many years. Wow. ஸோ இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஓகே. எனக்கு சத்தியமாக எதிர்பார்க்கல. மீனிங் அதை எதிர்பார்த்தும் பண்ணல. பட் அந்த அடையாளம்ன்றது ஷுட் பி நேச்சுரலி, ஆர்கானிக்லி இம்பைப்ட் இன் ஆர் பிளட். அது நல்லாயிருக்கும். நம்மளே பார்த்து ரசிச்சிருப்போம்ல, எஸ். அந்த டீச்சர் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்கல்ல, எஸ். ஐ ஸ்டில் ரிமெம்பர். அந்த ப்ரொஃபஸர் ஓகே. அவர் போடுவார் பாருங்க ட்ரெஸ்ஸிங். என்னுடைய ஃபர்ஸ்ட் பாஸ். ஓகே. ட்ரெஸ்ஸிங்னா அவர்கிட்ட கற்றுக்கணும். ஷூ முதற்கொண்டு அந்த மேட்சிங்கை சொல்லுவார். ஓகே. அயன் பண்ணி, இட்ஸ் நாட் அபவுட் காஸ்ட், இட்ஸ் Okay. நாட் அபவுட் வேல்யூ. இருக்கிற சாதாரண துணியை எப்படி ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்னு. Yeah. அது ஒரு அடையாளம். True. ஆள் பாதி ஆடை பாதி என்னவா இருந்தாலுமே சரி, த வே யூ கேரி யுவர் செல்ஃப் அண்ட் இட் ஷுட் கம் நேச்சுரலி. டோன்ட் காப்பி எனிபடி. எஸ். அது பேச்சாக இருக்கலாம், பாடி லாங்குவேஜாக இருக்கலாம். டோன்ட் காப்பி எனிபடி. உன்னையே நீயே செதுக்கோ. Really enjoyed the entire session doing it. Thanks a lot, sir. And do you have anything ஒரு ஃபைனல் கோட் மாதிரி எதனா சொல்ல விரும்புறீங்களா? என்னடா வாழ்க்கைன்னு வாழாதீங்க, ஓகே. இது என்னுடைய வாழ்க்கை என்று வாழுங்க. Thank you, sir. Thank you. Thanks a Thank you lot. so much. Thanks a lot, sir. நான் மீண்டும் அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி. மாற்றம் ஒன்றே மாறாதது, இதயம் என்றும் நிலையானது. Hearts of தமிழ் மக்கள். கொற்றவை அப்படிங்கிற இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா பீடி தொழிலாளர்களை, முக்கியமா பெண்களை ரொம்ப அழகா ஒரு கைவினை பொருட்கள் செய்யற தொழிலாளர்களா மாற்றிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கோகனட்டோட ஷெல்ஸை அழகா பாலிஷ் பண்ணி இதுல நிறைய விதமான மொபைல் ஸ்டாண்ட்ஸ் நிறைய பொருட்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. சோப்ஸ் அண்ட் நேச்சுரல் ஷாம்பூஸ்